ராஜன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவர் இன்னைக்கு குலதெய்வம் வழிபாடு அதை பற்றி பேச போறாரு. அவர் ஆக்சுவலாக லாங்குவேஜில் டாக்டரேட்டு. நேற்று தான் அவரோட பயோடேட்டா பார்த்தேன். அதாவது இங்கிலீஷ் ப்ரொஃபஸர். அவர் குலதெய்வத்தை பற்றி பேச இருக்கிறாரு. வாங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஜோதிட விற்பனர்களே, இந்த கருத்தந்து வந்துள்ள ஊடக நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, என்னை பேச அழைத்த கவிதாலட்சுமி பிரசன்ன ஜோதிடம் மாதாந்த கருத்தரங்கு என்னை வரவேற்றுள்ள கவிதாலட்சுமி அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நான் பேச வந்த தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, குலதெய்வ வழிபாடு. குலதெய்வம்னா கண்டிப்பாக நம்ம கும்பிடணும். அப்படி குலதெய்வத்தை நம்ம கும்பிடணும் அப்படி சொன்னோம். என்ன ரெகுலர் நம்ம குலதெய்வத்தை நம்ம கும்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் குடும்ப ஒத்துமையாக இருக்கும். குலதெய்வத்தை நம்ம கும்பிட்டோம்னா குடும்ப ஒத்துமையாக இருக்கும், வம்ச விருதியாகும். அதே சமயத்தில் நம்ம 7 தலைமுறைக்கு சேஃப்டி, குடும்ப சேஃப்டியாக இருக்கும் இந்த குலதெய்வத்தை கும்பிடுறோம். சரி, இந்த குலதெய்வத்தை நம்ம கும்பிடுறோம். குலதெய்வத்தை கும்பிடும்போது கண்டிப்பாக கும்பிடணும்னா கண்டிப்பாக கும்பிடணும். முதல் மரியாதையே நம்ம குலதெய்வத்தை நம்ம கொடுக்கணும். எதாக இருந்தாலும் சரிங்க, ஒரு கல்யாணம் இருந்தாலும் சரி, காது குத்து இருந்தாலும் சரி, வேறு எதுவாக இருந்தாலும் சரிங்க, நம்ம என்ன பண்ணணும், முதல் மரியாதை குலதெய்வத்தை கொடுக்கணும். இப்போ கல்யாணம் பண்ணுறீங்க, இல்லை ஏதாச்சும் காது குத்துறீங்க, ஒரு பத்திரிக்கை அடிக்கிறீங்க. பத்திரிக்கை அடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் பத்திரிக்கை நம்ம என்ன பண்ணணும்னா குலதெய்வத்தை தான் கொடுக்கணும். வேறு எங்கேயும் யாருக்கும் சொந்தக்காரங்க இருக்காங்க, இல்லை பெரியவங்க ஒரு சில என்ன பண்ணுவாங்கன்னா, பெரியவங்க அவங்களுக்கு கொண்டு கொடுத்துருங்க, அப்புறமா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, குலதெய்வத்தை தான் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கறதுனால நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் இது தீரும். சரி, குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்க, போய் சும்மா போய் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு வரக்கூடாது. போகிறீங்க, பூசாரி இருப்பார். பூசாரி இருந்தோடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போய் சாமி கும்பிட்டுட்டு காசு போட்டு அர்ச்சனை பண்ணுறீங்க. காசு போட்டுலாம் வரக்கூடாது குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கு மட்டும். அதுக்கு என்ன பண்ணீங்கன்னா போனீங்கன்னா குரூப்பாக தான் போகணும். சும்மா தனியாலாம் போகக்கூடாதுங்க, ஃபேமிலியாக போகணும். ஃபேமிலியாக போய் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, நீங்கள் சாமி கும்பிடணும். அது அங்கே போய் பொங்கல் வைக்கணும். குரூப்பாக போகிறது பெருசு இல்லைங்க, குரூப்பாகவே சாமி கும்பிட்டு வரக்கூடாது. போய் பொங்கல் வைக்கணும், அபிஷேகம் பண்ணணும், முடிகாணிக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ஏதோ ஒன்று செய்யணும் நீங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் போக வேண்டியது, குலதெய்வ கோயிலுக்கு போக வேண்டியது செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி. இதெல்லாம் நீங்கள் அந்த நாளில் நீங்கள் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் குலதெய்வத்தை நீங்கள் காலையில் எழுந்தில குளிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், டெய்லியே மனசார நினைக்கணும். நீங்கள் நினச்சிங்கன்னா தான் ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க குலம் கோதம் தனித்தனியாக வச்சுருக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க, இஷ்டதெய்வம்னா குலதெய்வமே தெரியதில்லை அவங்களுக்கு. அப்புறம் என்ன பண்ணி இஷ்டதெய்வம் ஏதோ ஒரு சாமி, முருகரை, பெருமாளை ஏதோ ஒன்று வச்சுட்டு கும்பிடுவாங்க. அவங்க நிறைய சடங்கெல்லாம் செய்வாங்க. அப்புறம் காவல் தெய்வம், ஊரில் இருக்கிற மெயினாக முன்னாடி இருக்கிற காவல் தெய்வம், அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு சாமி கும்பிடுவாங்க. அதுக்கு பண்ணுற சடங்கெல்லாம் வேறு, இஷ்ட தெய்வத்துக்கு பண்ணுற சடங்கெல்லாம் வேறு, நம்ம குலதெய்வத்துக்கு பண்ணுற சடங்கெல்லாம் வேறுங்க. அதாவது குலதெய்வம் எப்படின்னு சொன்னோம்னா, அந்த காலத்தில் பெரியவங்க முன்னோர்கள் நடுகள் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு வச்சு கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரியவங்க, அதாவது அந்த குலத்துக்காக பாடுபட்டவங்க, இந்த பாடுபட்டவங்களுடைய ஞாபகார்த்தமாக வச்சு அவங்களே சாமியை கும்பிடுவாங்க. அவங்க தான் ஒன்று நடுகளுக்கு அப்புறம் என்ன பண்ண, அந்த குலத்துக்காக பாடுபட்டவங்க, நம்ம குலம் தலைக்கணும்னு பாடுபட்டவங்க, அவங்களுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோம்னாக்க அவங்களே அவங்க ஞாபகமாக வச்சு சாமி கும்பிடுவாங்க. அப்புறம் குலதெய்வம் அப்படின்னா புராணம் சம்மந்தப்பட்டதெல்லாம் கிடையாதுங்க. அவங்க நம்மளை மாதிரி வாழ்ந்தவங்க தான். குலதெய்வங்கிறவங்க நம்ம மாதிரி எல்லாம் வாழ்ந்தவங்க தான். வாழ்ந்தவங்களே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம குலத்துக்காக பாடுபட்டிருப்பாங்க. மறக்க முடியாத தியாகங்கள்லாம் அவங்க செஞ்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த மதுரை வீரன், கற்பனசாமி, செல்லியம்மன், இது மாதிரிலாம் இதெல்லாம் வாழ்ந்தவங்க. அவங்க
நிறைய தியாகங்கள் செஞ்சுருக்கனால அவங்கள வந்து என்ன பண்ணோம், அந்த காலத்துல இருந்து என்ன பண்ணோம், குலதெய்வமாக நம்ம வந்து கொண்டுட்ருக்குறோம். அதே சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட குலத்தை வந்து கொஞ்சம் குரூப்பாக ஆளுங்க கும்பிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அவங்கெல்லாம் வந்து பங்காளிங்க முறை தான். நிறைய குலம் இருக்குது, நிறைய குலதெய்வம்லாம் நிறைய இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. குறிப்பிட்ட தெய்வம் குலம் வச்சுக்கிறவங்க அவங்களாம் அண்ணன் தம்பிங்க. அவங்கள வந்து பொண்ணு கொடுக்கு வாங்குறதுலாம் செய்ய மாட்டாங்க. வேற குலத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் போய் பொண்ணு கட்டுவாங்க. இது வந்து அண்ணன் தம்பி, அக்கா, அதான் தங்கச்சி, அண்ணன் தங்கச்சி, அந்த மாதிரி மெத்தட் வந்துட்டுருக்கு. அதே சமயத்தில் குலதெய்வம் நம்ம கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, அங்கே போய் குழந்தைங்களுக்கு நம்ம வந்து மொட்டை நம்ம அங்கே தான் அடிக்கணும். சும்மா கண்ட இடத்துல இல்லாமல் அடிச்ச பக்கம் கோயில் இருக்குன்னு அடிக்கக்கூடாது. வந்து என்ன பண்ணணும்னா, குலதெய்வம் கோயிலில் தான் நம்ம போய் மொட்டை அடிக்கணும். காது குத்துறது அங்கே தான் போய் நம்ம போய் செய்யணும். அது செஞ்ச பின்னாடி தான் நாம் வந்து மற்ற வேலையை செய்யணும். அதே சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு வருஷமும் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி செஞ்சாதான் நம்ம வீட்டில் வந்து ரொம்ப சந்தோஷம் இருக்கும், ரொம்ப நன்மை நடக்கும், பிரச்சனைகள் அதிகம் வராது. அடிக்கடி குலதெய்வம் கோயிலுக்கு போகணும். அடிக்கடி போகிறது நல்லது. பை சான்ஸ் போக முடியாதவங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் போயிட்டு வாங்க. சரி, இப்போ நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா, இது எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா, நான் எனக்கு குருமார்கள் சொல்லிடுது, நிறைய கருத்தரங்களை போனது, நான் இருக்கிற ஏரியா பொங்கலூர் ஏரியா, அங்கே இருக்கிற ஜனங்களாம், அங்கே இருக்கிற பூசாரிகள் எப்படியா பண்ணுறாங்கங்கிறத சொல்கிறது கேட்டு தான் நான் இது பூரா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சரி, இப்போ இந்த குலதெய்வத்தை நீங்கள் கும்பிட்றா போகிறீங்க, ரொம்ப நாள் நீங்கள் போகாமே இருக்கிறீங்க. குலதெய்வ கோயிலுக்கு வந்து நீங்கள் போகாமல் இருக்கீங்க, போக முடியல சூழல். சரி, நீங்கள் போகணும். எப்போ போகிறீங்கன்னு சொன்னோம்னா, மாசி மாதம் வர மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் வந்து குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் போங்க. இல்லைன்னா பங்குனி உத்திரம் அன்னைக்கு போங்க. மற்ற நாள் போக முடியல, சூழல் சரியில்லை, எத்தனையோ காரணம் இருக்குங்க. கிராமத்துக்கு நினைச்சா போவாங்க, நினைச்சா அமாவாசை போவாங்க, பௌர்ணமி போவாங்க, எப்போ வேணா போவாங்க. வேலைக்கு போகிறவங்களால அப்படிலாம் முடியாதுங்க. ஏதோ வேலையாக இருப்பாங்க, சூழல் சரியில்லை, குடும்பம், அப்படி போயிட்டுருக்கோம். அப்படி போயிட்டுருக்கும்போது என்ன ஆகுன்னு சொன்னீங்கன்னாக்க, இந்த மாசி மாதம் மகா சிவராத்திரி இல்லைன்னா பங்குனி உத்திரம் நீங்கள் போயிட்டு வர நல்லது. அங்கேயே போய் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம்னாங்க, சமைச்சு சாப்பிடணும். சாப்பாடு பொங்கல் இல்லாமல் படைச்சி செஞ்சு எல்லாம் குரூப்பாக போகணுங்க. குலதெய்வ கோயிலுக்கு போகிறது மட்டும் நம்ம என்ன பண்ணணும், தனியாக போகக்கூடாது, குரூப்பாக போகணும். அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு படையெல்லாம் போட்டு பண்ணிட்டு வரணும் நீங்கள். சரி, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மொத்தம் நான் சொல்கிறேன், ஒரு 4 விதமாக சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு உருவம் வச்சு சாமி கும்பிட்டு இருந்தாங்க. இல்லைன்னா உருவம் இல்லாமல் அந்த காலத்தில் பெரியவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அந்த காலத்தில் ஒரு பொருள், அவங்க வச்சுருந்த பொருளை வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆயுதங்கள்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருப்போம் அந்த காலத்தில். அப்புறம் அவங்க என்ன யூஸ் பண்ணாங்க, அந்த பொருளை வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் கோயிலுக்கு போவாங்க, பெண்கள் போக மாட்டாங்க. அந்த மாதிரி கோயிலெல்லாம் இருக்குதுங்க. லேடிஸ் நாட் அலவுடு, அந்த மாதிரி இருந்தது. அதே சமயத்தில் துணி கட்டிட்டு பூஜை பண்ணுவாங்க, வாயில் துணி கட்டிட்டு பூஜை செய்வாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஃபஸ்ட்டில் அப்படியெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொன்னால், அதுக்கப்புறம் வந்து குலதெய்வ வழிபாடு வந்தது. இந்த குலதெய்வ வழிபாடு ஆரம்பத்தில் இன்னும் இயற்கை கும்பிட்டுட்டு இருந்தாங்க. வானம், பூமி, மற்ற இயற்கை மரங்கள் இதெல்லாம் வச்சு அந்த காலத்தில் கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் இடி, மின்னல் இதெல்லாம் அவங்க கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அதான் அது முன்னோர்கள் ரொம்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி குலதெய்வத்துக்கு வழிபாடு செஞ்சவங்க, அவங்கள வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னோம்னா கும்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்குன்னு ஒரு சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. குலதெய்வம் கும்பிட்றதுக்கு சாஸ்திரம் சம்பிரதாயம் அதெல்லாம் கிடையாது. அவங்க எப்படி கும்பிட்டு பண்ணாங்களோ அதுதான். அந்த பெரியவங்க எப்படி சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்களோ அதே தான் பாரம்பரியம் வந்துட்டு இருக்கோம். எதுக்கு என்னன்னு யாருமே கேட்க முடியாது. எப்படி செய்கிறீங்க அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னு பெரியவங்க செஞ்சாங்க, நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். சரி, இந்த குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். இதில் ஒரு 4-5 மெத்தட் இருக்குது. வீட்டு தெய்வ வழிபாடு. குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் போக முடியல, நீங்கள் வீட்லேயே கும்பிட்றீங்க, அது என்ன மெத்தட் நான் சொல்கிறேன், என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன். ஒரு குலதெய்வ வழிபாடு, அந்த கோயிலுக்கு போய் கும்பிட்றது. இன தெய்வ வழிபாடு, குறிப்பிட்ட இனம் வந்து வல்ல வந்து சாமி கும்பிடுறது. ஊர் தெய்வ வழிபாடு, இந்த ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து கும்பிட்றது. எல்லாருமே அந்த சாமியை வந்து ஏற்றுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். இப்போ வெகுஜனத்தோட தெய்வ வழிபாடு எல்லாருமே மேக்சிமம் வெளியூருக்காரங்களாம் வருவாங்க. அந்த மாதிரி வழிபாடெல்லாம் இருந்தது. சரி, நான் ஒரு 5 மெத்தட் நான் சொல்லியிருக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன சொன்னேன், வீட்டு தெய்வ வழிபாடுன்னு சொன்னேன் நான்.
வீட்டில் கேட்குற கும்பிடணுன்னா அந்த சாமி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இறந்து போனவங்களோ இல்லை அவங்க என்ன அவங்க என்னென்ன வச்சுருந்தாங்களோ அதை வச்சு நம்ம வீட்டில் கும்பிடுறது. அதே சமயத்தில் இந்த சின்ன வயசில் கல்யாணம் ஆகாமல் இறந்து போன கன்னி பெண்கள் அவங்களெல்லாம் வந்து சாமி கும்பிட்டுருந்தாங்க அந்த காலத்தில். அப்புறம் குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லி வரும்போது மேக்ஸிமம் குலத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க வந்து ஒன்று ஒரு உருவமாக இருக்கலாம், இல்லை உருவம் இல்லாமல் இருக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குறிப்பிட்ட அமைப்பை சேர்ந்தவங்க அவங்க அந்த சாமி கும்பிடுவாங்க, மற்றவங்க கும்பிட மாட்டாங்க. அந்த குறிப்பிட்ட குடும்பத்தை சார்ந்தவங்க சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அது வந்து என்னன்னாங்கன்னா அந்த குலத்துக்காக தியாகம் பண்ணவங்க அவங்கள வந்து என்ன பண்ண தெய்வமாக வச்சு கும்பிடுறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இனதெய்வ வழிபாடு நடத்து நான் சொன்னேன். இனதெய்வம்னா குறிப்பிட்ட இனம் வரும், எல்லாருமே வெளியூர்லேருந்து கூட வருவாங்க வந்து கும்பிடுவாங்க. அப்புறம் ஊர் தெய்வ வழிபாடு, இந்த ஊரெல்லாம் சேர்ந்து கும்பிடுவாங்க. உதாரணத்துக்கு காவல் தெய்வம். காவல் தெய்வம் பார்த்தீங்கன்னா அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே கும்பிட்டு வருவாங்க. குலதெய்வம்னா குறிப்பிட்ட ஆளுங்க தான் வருவாங்க. காவல் தெய்வ வழிபாடுலாம் பார்த்தீங்கன்னா ஊர் தெய்வம் காவல் தெய்வம்னு வரும்போது அந்த ஊர்க்காரங்க அத்தனை பேருமே வருவாங்க, வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கும்பிடுவாங்க. அப்புறம் வெகுஜன தெய்வ வழிபாடுன்னு சொல்கிறேன். வெகுஜனம்னா மேக்ஸிமம் மெஜாரிட்டி பீப்புள்ஸ், இந்த ஊர்க்காரங்க வெளியூர்க்கார அங்கே பக்க ஊரில் இருந்தெல்லாம் வருவாங்க. எப்படி சொல்லணும், உதாரணத்துக்கு மேல்மருவத்தூர் ஆரிபுரா சக்தி, சமயபுரம் மாரியம்மன், கோட்டை மாரியம்மன் ஃபேமஸாக இருக்கிறது. இந்த பேர் ரசம் இதெல்லாம் வந்து வெகுஜன தெய்வ வழிபாடு. இது எல்லா ஊர்லேருந்தும் போவாங்க. இங்கேருந்து போவாங்க, திருச்சியிலேருந்து வருவாங்க, சேலம் எங்கேருந்தெல்லாம் அங்கே போவாங்க. சரி, சடங்குகள் பார்த்திங்கன்னா இந்த குலதெய்வ வழிபாட்டில் வரும்போது நிறைய சடங்குலாம் நிறைய வரும். அதுக்கு பலியிடுறது, ஆணி செருப்பு போட்டுட்டு போகிறது, அதே சமயத்தில் கோழியெல்லாம் பலி கொடுக்கறது, இந்த சாப்பாடை சூறை போடுவாங்க. நான்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன், நானே பார்த்துருக்கேன். நாளைக்கு நோம்பினாக்க நைட்டே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆடியோ மாடியோ பலி கொடுத்து அந்த ரத்தத்தையும் எடுத்து சாப்பாடு பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த சாப்பாடு எடுத்து ரெண்டும் கலந்து அந்த ஊர் பூரா அந்த ஊர் ஏரியா ஒரு வட்டம் மாதிரி ஒன்று மாதிரி போட்டு ரோடு மாதிரி ஃபஸ்ட் முன்னாடி போட்டுருவாங்க. அதுக்குள்ளார வந்து நைட்டு 12 மணி 1 மணிக்கு நான்லாம் அது மேலே பார்த்துருக்கேன். நான் பயந்து போயிருக்கிறேன். நைட்டு அன்டைமில் போய் எல்லாம் போய் சாப்பாடெல்லாம் அந்த ரத்த சாப்பாடெல்லாம் வந்து சுற்றி போட்டு வருவாங்க. அது வந்து அது ஒரு மேலே அப்படி தூர கேட்டேன்னா திருஷ்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து பெருதெய்வ வழிபாடு. அதாவது இந்த சிவன் முருகன் இதுக்கெல்லாம் அவங்கள அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. இந்த குலதெய்வம் இருக்கவங்க மட்டும்தான் அவங்க செய்வாங்க. சரி, இப்போ வந்து குலதெய்வம் நீங்கள் வீட்டிலேயே கும்பிடுறீங்க, வெளியூருக்கு நீங்கள் போகிறது இல்லை, போக முடியல, சூழல் சரியில்லை. கும்பிடணுன்னு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா வீட்டில் நல்லா காலையில் எழுந்துடணும். ஒரு 6 மணிக்கு முன்னாடியே எழுந்துடணும். எழுந்து சாமி கும்பிடும்போது என்ன பண்ணணும்னு வச்சிங்கன்னா நெய் விளக்கு ஏற்றி நீங்கள் வந்து சாமி கும்பிடணும். இந்த செம்பு கலசத்தில் நல்ல மா இலையெல்லாம் வச்சு தேங்காய் பழமெல்லாம் வச்சு நீங்கள் வந்து கும்பிடலாம். நேரம் திசை பார்த்தீங்கன்னா காலையில் நேரம் ஏர்லி மார்னிங் சொல்கிறேன், 4:30 to 6, 4 to 6 நான் சொல்லிட்டேன். கிழமை பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி. இந்த நாளில் தான் நீங்கள் குலதெய்வம் சாமி நீ கும்பிடணும். மற்ற நாளெல்லாம் வந்து போகலாம், ஆனால் கும்பிடணுன்னா குரூப்பாக வேணும், நிறைய பேரோட பண்ணணுன்னா தான் நல்லாயிருக்கும். குலதெய்வமெல்லாம் வந்து தனியாக போய் கும்பிட்டுட்டு வந்தோன்னா நல்லா இருக்காது. அது போகிறேன் சாமி கும்பிட்டு வந்த குலதெய்வம் கோயிலுக்கு போனோம்பா வந்தால் பண்ணுறது பிரயோஜனம் இல்லைங்க. குரூப்பாக போயிட்டு வந்தால் தான் அதோட பலன் நமக்கு கிடைக்கும். குலதெய்வத்தை நம்ம கிழக்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம் வச்சு பண்ணணும். அப்புறம் கலசம் வச்சிங்கன்னா நல்லா தேங்காய் வெத்தலைப்பாக்கு பழம் எல்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னோம்னாக்க இந்த மாவிலெல்லாம் போட்டு நீங்கள் பண்ணணும். அப்புறம் அந்த குலதெய்வத்துக்கு பிடிச்ச உணவு என்ன இருக்கோ அதை நீங்கள் வந்து பழங்களோ சக்கரை பொங்கல் இல்லை பானகமோ பாலோ ஏதோ நீங்கள் வச்சு நீங்கள் கும்பிடலாம். அதே சமயத்தில் நீங்கள் கும்பிடுற சாமி வந்து அம்மன் சம்மந்தப்பட்டது இருந்து அப்படின்னு சொன்னோம்னா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிங்களா வேப்பிலெல்லாம் கட்டணும். அந்த கோயிலில் நீங்கள் வந்து குலதெய்வம் வந்து லேடி சம்மந்தப்பட்டது, அம்மன் சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்குன்னு சொன்னீங்கன்னா பெண்கள் கன்னி பெண்கள் சம்மந்தப்பட்டது கூட இருக்கலாம். அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னோம்னா நம்ம என்ன பண்ணணும், வேப்பிலெல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு வேப்பெல்லாம் நீங்கள் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா கும்பிடலாம். அப்படி கும்பிடும்போது நம்ம மனசார நம்ம வந்து கும்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. வருஷத்துக்கு ஒரு முறையாக நம்ம வந்து முடிஞ்ச குலதெய்வம் கோயிலுக்கு போகணும். குலதெய்வம் போகாதவங்க இருக்காங்க, அவங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஏற்கனவே வேறு வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். கண்டுபிடிச்சவங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது, மாதம் மாதம் நிறைய பேர் போகிறாங்க, போனாலும் நான் அவங்க போகட்டும், முடியாதவங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் வந்து
போயிட்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், குலதெய்வம் அப்படின்னு சொன்னால் அங்கே போனால் பொங்கல் வைக்கணும், பொங்கல் வச்சு கும்பிடணும். இல்லை கெடா வெட்டுறது மெத்தட் இருக்குனால ஓகே, நோ ப்ராப்ளம், அதையும் நீங்கள் வச்சு நீங்கள் கும்பிட்டுட்டு வரணும். அங்கே போனால் அபிஷேகம் அதெல்லாம் செய்யணும். நீங்கள் சும்மா போயிட்டு நான் ஏற்கனவே சொல்லுவேன், சும்மா போயில சாமியில் கும்பிடக்கூடாதுங்க. குலதெய்வத்தை பொறுத்த வரைக்கும் போனீங்கன்னா குரூப்பாக போகணும். குரூப்பாக போயிட்டு வந்தோம்னா தான் நம்ம குடும்பத்துக்கு நல்லதுங்க. நான் சொல்கிறது பூரா வந்து குடும்பத்துக்கு நல்லதுங்கிற டாப்பிக்கில் தான் நான் பேசிட்டு இருக்கேன். நான் அங்கே போய் அபிஷேகம்லாம் செஞ்சு இந்த புது ட்ரெஸ் எல்லாம் இந்த சாமிக்கெல்லாம் வாங்கி கொடுத்து நீங்கள் பண்ணணும். அதே சமயத்தில் வீட்டில் நீங்கள் கும்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால் டெய்லி இந்த விளக்கேற்றி வச்சு, காலையில் விளக்கேற்றி வச்சு மனசார நீங்கள் வந்து குளிச்சுட்டு 6 மணிக்கெல்லாம் நீங்கள் குளிச்சுட்டு சூரிய உதயத்துக்கு முன்னே இதெல்லாம் செய்யணும். அதான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் அது பண்ணுறது அது வேறு விஷயங்க. எழுந்து அது மெயின் வந்து பெண்கள் தான். ஆண்கள்லாம் கூட இங்கே போகிறாங்க வராங்க இது பண்ணிட்டு இருப்பாங்க, டைம் இல்லை அப்படின்னு இருக்கும். பெண்கள் வந்து காலையில் இந்த 4:30 to 6 அந்த நேரம் நீங்கள் எழுந்து சாமி கும்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் கலச பூஜை வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கலச பூஜையை வச்சு படைக்கிறது நல்லது. வீட்டில் நெய்வேதியங்களை வச்சு நல்லா பண்ண ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இப்போ வந்து குலதெய்வத்தில் எப்பப்போ நம்ம குலதெய்வத்துக்கு நமக்கு போகணும் அப்படின்னு சொன்னோம்னா, எப்போ வேணால் போகலாம். ஆனால் கண்டிப்பாக போக வேண்டியது எப்போன்னு கேட்டிங்கன்னா, கல்யாணம் உங்கள் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, யாருக்கும் ஒன்று பண்ணிட்டீங்க, காது குத்து வச்சுட்டீங்க, இல்லை இப்போ ஏதாவது பத்திரிக்கையில் அடித்து என்ன அதை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா, நீங்கள் பாட்டுன்னு என்ன பண்ணணும்னா கண்டு போய் அவங்களாம் கொடுத்துட்டு போயிட்டுருக்கூடாது. மொதல் பத்திரிக்கை நீங்கள் எங்கே பண்ணணும்னா குலதெய்வம் தான் போகணும். அது எவ்வளோ தூரம் இருந்தாலும் சரி, நீங்கள் அங்கே போய் பத்திரிக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் 2வது பத்திரிக்கை என்ன இருந்தாலும் சரி, எவ்வளோ இருந்தாலும் சரி அங்கே தான் செய்யணும். அதுதான் மெத்தடு. வேறு எதுவுமே நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது. வேலை அதுதான். அப்புறம் வந்து மொட்டை அடிக்கிறீங்க. யாப்பா அவ்வளோ தூரம் போய் இது பண்ணி கம்மனு இங்கே பண்ணிக்கல. கொஞ்சம் பேர் கொஞ்சம் மாற்று கருத்து கூட கொஞ்சம் இருக்கும். அவ்வளோ தூரம்லாம் போக முடியாத சூழல் சரியில்லை. அந்த வேலையை எவ்வளோ முடி இருந்தாலும் சரிங்க, முடி நிறைய ஃபுல்லாக வந்தாலும் கூட அதை பண்ணவே கூடாது. நமக்கு கடவுளுடைய அருள் வேணும்னு சொன்னோம்னா ஒரு சில நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும். நீங்கள் என்ன பண்ணுங்க, அதுக்கப்புறம் வந்து முடியல 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் எப்படி இருந்தாலும் சரி, காணிக்கை வந்து நாம் வந்து குலதெய்வத்தை நம்ம செய்யணும். அங்கே போகும்போது இந்த பூ பழமெல்லாம் நெய்வேதியெல்லாம் வச்சு நம்ம செய்யணும். அதே சமயம் நீங்கள் போகிறீங்கன்னு நான் சொன்னேன்னா, இந்த அமாவாசை பௌர்ணமி சொன்னீங்களே, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூட போகலாம். சரி, நிறைய லீவு கிடைக்கல என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்கள் போகலாம். அதே சமயம் வீட்டில் வந்து முக்கியமான விசேஷம் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அந்த வேலை ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக வந்து அமாவாசை பௌர்ணமியில் நீங்கள் வந்து எப்படின்னா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலாம். செவ்வாய் வெள்ளிக்கிழமை ரொம்ப பவர்ஃபுல் டேஸ். அது வந்து நீங்கள் வீட்லேயே சாமி கும்பிடலாம். பொதுவாக நான் என்ன சொன்னேன், செவ்வாய்க்கிழமை போகலாம், வெள்ளிக்கிழமை போகலாம், அமாவாசை பௌர்ணமி நான் சொன்னேன். இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ரொம்ப பவரான ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். அது வந்து என்ன பண்ண முடிஞ்சால் போங்க, இல்லைன்னா நீங்கள் வீட்லேயே நீங்கள் சாமி கும்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் ஆடி மாதத்தில் வர வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு போகணும். நான் ஏற்கனவே சொன்னேன், செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வீட்டிலே கும்பிடுங்க நான் சொன்னேன். இந்த ஆடி மாதத்தில் வர செவ்வாய் வெள்ளி கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும், பங்குனி உத்திரம் இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இப்போ பௌர்ணமி வந்தாச்சு. பௌர்ணமி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீ குலதெய்வ கோயில் பங்குனி போகணும், பௌர்ணமி போகணும், அமாவாசை போகணும்னு சொல்லிட்டேன். நீங்கள் போக முடியல, சூழல் சரி, ஏதோ ஒரு காரணம் போக முடியல, உடம்பு சரியில்லை, என்னால் போக முடியல, வேண்டாம் விட்டுறீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பௌர்ணமி வந்து சாமி கும்பிட முடிவு பண்ணிட்டீங்க. வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, சரி சாமி வீட்டில் நம்ம கும்பல், வீட்டில் கும்பலாம் நான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். சரி குலதெய்வ கோயிலுக்கு போகல, சரி வீட்டிலே அந்த குலதெய்வ கோயிலுக்கு நம்ம வந்து வீட்டில் கும்பிடணும். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வீட்டை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போடணும். கோலம் போட்டுட்டு 5 விளக்கு தீபம் அதை வச்சு நீங்கள் வந்து ஏற்றணும். ஏற்றி வச்சுட்டு அதுக்கு நல்லா பூவெல்லாம் போட்டு நெய் தீபம், நல்லெண்ணெய் சொல்கிறாங்க, பியூர்னு நம்ம சொல்கிறோம். நெய் தீபம் ஏற்றது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்ற நாளில் முடியலனாலும் அந்த முக்கியமான குலதெய்வ நாள் அந்த சமயத்துலலாம் வந்து நெய் தீபம் ஏற்றி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் அந்த என்ன நீங்கள் குலதெய்வம் கும்பிடுறீங்களோ எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் அந்த நேரத்தில் 4:30 to 6 நான் சொல்லி விடியகாலம் எழுந்து பண்ணுறவங்க எழுந்து வந்து 108 முறை இந்த சாமி பேர் நீங்கள் சொல்லி நீங்கள் வந்து சாமி கும்பிடணும். அதே சமயத்தில் நெய்வேத்திய வெண்பொங்கல் இதெல்லாம் பழங்கள்லாம் வச்சு நீங்கள் செய்யலாம். சரி, இந்த மாதிரிலாம் செய்யணும். என்ன அதுன்னா குடும்பத்தில் தீய சக்தி போய் நெகட்டிவ் எண்ணங்கள் வந்து எல்லாம் போயிடும், நல்லது நடக்கும். அதே சமயம் வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க சொன்னால் நல்ல ஒரு ஒத்துமை இருக்கும். அதாவது வீட்டில் என்ன ப்ராப்ளம்னாலும் நீங்கும். தொழிலில் குடும்பத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும்
தீந்துரும். அந்த மாதிரி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இப்போ நான் பௌர்ணமி சொல்லிட்டேன். பௌர்ணமிக்கு நேர் ஆப்போசிட் அமாவாசை. அமாவாசை பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அது வந்து நிறைய பேர் கோயிலுக்கு போகிறாங்க. என்னுடைய கருத்து என்னென்னா, அன்னைக்கு வந்து பெரியவங்களை நம்ம கும்பிடணும். முன்னோர்களை நினைக்கக்கூடிய நாள் தான் அமாவாசை. கோயிலுக்கு போகிறது கிடையாதுங்க. அமாவாசை நாளெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வரேன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. மேக்சிமம் வந்து அன்னைக்கு முன்னோர்களை நினைக்க வேண்டிய இடம் நாள். சரி, கொஞ்சம் பேர் போகிறாங்க. சரி, நம்ம அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. காலையில் குளிச்சுட்டு வீட்டில் நீங்கள் கும்பிட்றீங்க. அமாவாசை நீங்கள் வீட்டில் சாமி கும்பிட்றீங்க. ஃபஸ்ட்டு வீட்டில் நல்லா குளிச்சுட்டு பண்ணிவிட்டு கலசாமெல்லாம் வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டு நெய்வேத்தியம்லாம் நீங்கள் வச்சு அதே மாதிரி 108 முறை நீங்கள் சொல்லி செய்யணும். சரி, இது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இது வந்து சாமி கும்பிட்றது அப்படின்னு சொன்னோம்னா முன்னோர்கள் தான் அன்றைக்கி அமாவாசை கும்பிடணுமே தவிர பௌர்ணமியில் மற்ற நாள் அந்த திதி நாளில் குளிக்கிற பண்ணுற வேற. ஒவ்வொரு மாதமும் அந்த அமாவாசை திதி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது பெரியவங்களுக்கு. அது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து எள்ளு தண்ணி வச்சு தர்ப்பணம் பண்ணி சாமி கும்பிடுறது நல்லது. வீட்டில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கிருங்க. நம்ம குடும்பத்தில் வசதின சந்ததிகள் ரொம்ப நல்லா இருப்பாங்க. இது மாதிரி செய்யணும். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பேரண்டுகளும் கும்பிடணும். வேலைக்கு போகிறீங்க இல்லை சார் டைம் இல்லைங்க 8-9 மணிக்கு, அதுக்கு முன்னே எழுந்து காலையிலேயே எழுந்து முடிச்சுட்டு இங்கே போங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது மத்தியானம் 12 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் டைம் இருக்குங்க. அந்த 1:30 மணிக்கு மேலே தான் அந்த 1:30 மணிக்குள்ளே தான் அந்த காக்காய்க்குள்ளே வச்சு செய்யணும். முடியல, என்ன பண்ண சூழல் சரியில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி போனோம்னா உங்களுக்கு வந்து ஆயுசு அதிகமாகும். பெற்றோர்களுக்கு நாம் சாமி கும்பிடுறது அப்படின்னு செஞ்சோம்னா நம்ம ஆயுள் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஏதோ வச்சு கல்யாணம் ஆகாமல் இருக்குது செய்யுது அப்படின்னு சொன்னோம்னாக்க நல்லா கல்யாணம் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் எல்லாம் வரும். அதே சமயத்தில் மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்கும். பேரண்ட்ஸ் நம்ம கும்பிட்டோன்னா கண்டிப்பாக மனசு நானும் அனுபவப்பட்டிருக்கிறேன். அது நடந்துட்டுருக்கு. நான் ஒரு திதி கூட மிஸ் பண்ணதே கிடையாது. அப்பா அம்மாவுக்கு மனசு சந்தோஷமாக இருக்கும். அதே சமயம் தொழில் பிஸ்னஸ் அதெல்லாம் இருந்ததுன்னு சொன்னோம்னா நல்ல ஒரு இதில் வந்து சக்ஸஸ் ஆகும். அதே சமயத்தில் சரி நான் ஏற்கனவே நீங்கள் கோயிலுக்கு எதுக்கும் போக முடியல போகிறீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு போங்க. போக முடியாதவங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கே நைட்டு எல்லாம் பொங்கல்லாம் வச்சு எல்லாம் படைச்சிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. தடைகள்லாம் நீங்கள் வியாதிகள் இருந்தாலும் வந்து ரொம்ப நாளாக இருக்குது, வீட்டில் ரொம்ப நாளாக படுத்துட்ருக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு குரூப்பால் போய் முடிஞ்சவளை கூட்டிகிட்டு போங்க. இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நீங்களே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தாக்க அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெமெடி கிடைக்கும். சரி, அந்த மாதிரி போகிறது வந்து 7 தலைமுறைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் பௌர்ணமி நாள் அன்றைக்கி 27 அகல் தெய்வம் குலதெய்வ கோயிலில் போய் நீங்கள் வந்து ஏற்றிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. பண பிரச்சனைகள் இருந்தால் தீரும். வீட்டில் ரொம்ப பண பிரச்சனையாக இருக்குது செய்யுதுன்னா 27 அகல் தெய்வம் ஏற்றிட்டு வரணும். தொழில் ப்ராப்ளம் இருந்தால் அதுவும் இதாயிரும். திருமண தடைகள் வீட்டில் வந்து கல்யாணம் ஆகாமல் ஒரு 30 வயசு 35 வயசுக்கு இருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரி, கொஞ்சம் பிறகு ஜோசியங்கள்லாம் போனால் உங்களுக்கு குலதெய்வ சாபம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சரி சார், குலதெய்வம் கோயிலுக்கு போனீங்களா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. குலதெய்வ சாபம் எப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னா முடிச்சிடலாங்க ஒரு 5 நிமிஷம். நீங்கள் அந்த சொந்த ஊரில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. கல்யாணம் வீட்டில் இருக்கிறவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேருக்கு 30-35 வயசில் இருக்கிறவங்களும் கல்யாணமெல்லாம் ஆகாது. கடன் ஏகப்பட்ட கடன் இருக்கும். உடம்பு ப்ராப்ளம் வீட்டில் இருக்கிறவங்களாம் மாற்றி மாற்றி இருந்துகிட்ருக்கும். தொழில் ஏன்னா வேலைக்கு போனாலும் நிறைய பிரச்சனை ஆகிட்டுருக்கும். குழந்தைங்க பிறக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. ஒரு குழந்தை இருக்குது, அடுத்த குழந்தைங்க ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்குது. நோய்கள்லாம் வந்துட்டுருக்கும். இப்படி நோய்கள்லாம் வந்துட்டு இருந்ததுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சாலாம் குலதெய்வ சாபம் இருக்குன்னு சொல்லி. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பழமொழி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. குருவே நீங்கள் மறந்துடுங்க, ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் சொல்லி கொடுத்தவங்களே நீங்கள் மறந்துடலாம். குலதெய்வத்தை நீங்கள் வந்து எப்பவுமே மறக்கக்கூடாது. அது மறக்காமல் நீங்கள் வந்து நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய தோஷங்கள், குடும்பத்தில் இருக்கிற தோஷங்கள் நீங்கிறோம். தலைமுறை தலைக்கும். அடுத்தடுத்த தலைமுறை நீடிக்கணும் இல்லைங்களா, நீடிக்கும். அதே சமயத்தில் தடைகள், குழந்தை பாக்கியம் இருக்கிறது அதெல்லாம் இன்னும் நல்லா ஆகும். சிக்கல்கள் ப்ராப்ளம் தான் நீரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த கவிதா லட்சுமி அவர்களுக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்கள் எப்பவுமே இந்த கோயில் சம்மந்தப்பட்டது, ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பரிகாரங்கள் மெயினாக சொல்லுவார். கரெக்டாக
அவர் அது மருத்துவரும் கூட, அதாவது இங்கிலீஷ் ப்ரொஃபஸர்னு சொன்ன அக்குப்ரெஷர் டாக்டரும் கூட அவர். அதனால மெடிக்கல் அஸ்ட்ராலஜியும் அவர் சம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் அவர் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக துறையூரிலிருந்து வருகை புரிந்திருக்கும் ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மிக்க நன்றி ஐயா.